சி செக்ஷன் கண்டிப்பா என்னோட பீரியட்ஸை டிலே பண்ணுமா? எந்த டெலிவரி ஆகட்டும், அது சிசேரியன் ஆகட்டும் இல்லைனா வஜைனல் டெலிவரி ஆகட்டும், உங்களோட பீரியட்ஸ் கண்டிப்பாக தள்ளி தான் வரும். அதுவும் ஸ்பெசிஃபிக்லி உங்களோட பாடி ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும். டெலிவரி ஆகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 to 12 வீக்ஸ் ஆகும் ஃபார் யோர் பாடி டு அடாப்ட் டு சேஞ்சஸ். அது வந்து உங்களோட வெயிட் கெயின், வெயிட் லாஸ் பேட்டர்னாக இருக்கலாம், உங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகட்டும், அண்ட் இல்லைனாலும் உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் பேட்டர்ன். ஸோ டெஃபினட்டாக எந்த மோட் ஆஃப் டெலிவரி ஆனாலும் உங்களோட பீரியட்ஸ் டிலே ஆக வாய்ப்புகள் உண்டு. என்னோட சி செக்ஷனுக்கு அப்புறம் என்னோட பீரியட் சைக்கிள் ரெஸ்யூம் ஆகுமா? எப்போ ஆகும்? ஓகே, சிசேரியனுக்கு அப்புறம் உங்களோட பீரியட் சைக்கிள் கண்டிப்பாக ரெஸ்யூம் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் அ பிரஸ்ட் ஃபீடிங் மதர், சப்போஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாகவே பியூராகவே உங்களோட மில்க் தான் நீங்கள் பேபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தெர் இஸ் அ ஹார்மோன் கால் ப்ரொலாக்டின். அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் என்ன ஆகும், ரொம்ப ஹை லெவல்ஸில் இருக்கும் when you are feeding. ஸோ அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் என்ன பண்ணும், உங்களோட ஓவுலேஷனை ஸ்டாப் பண்ணும், அதாவது உங்களோட கருமுட்டை வளர விடாது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் close to probably 3 to 6 months கூட வராமல் இருக்கலாம். ஆனால் if at the same time if you're not feeding, அதுவும் ரெகுலராக அப்பப்போ ஃபீட் பண்ணுறீங்க இல்லைனா நீங்கள் ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எராட்டிக்காக இருக்கும் போது ஓவுலேஷன் கேன் ஹேப்பன் எனி டைம். ஓவுலேஷன் ஆச்சுன்னா, அதாவது கருமுட்டை வெளில வந்ததுன்னா பீரியட்ஸ் ஆல்சோ கேன் சப்சிக்வெண்ட்லி ஹேப்பன். ஸோ உங்கள் சைக்கிள் ரெஸ்யூம் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பர்டிகுலர்லி நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்களா இல்லையான்றது தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸாக இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப்டர் சி செக்ஷன் என்னோட பிரஸ்ட் மில்க் அஃபெக்ட் பண்ணுமா? இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபீடிங் பேட்டர்ன் கொஞ்சம் ப்ராபப்ளி ஒரு மைல்டா அந்த பிரஸ்ட் மில்கோட சப்ளை கொஞ்சம் கம்மி ஆகலாம், ஒரு ரொம்ப ஃபியூ டேஸ்க்கு இருக்கலாம். ரெண்டாவது பிரஸ்ட் மில்கோட டேஸ்ட் கொஞ்சம் ஃப்ளேவர் மாறக்கூடலாம். அண்ட் மூணாவது உங்களோட பிரஸ்ட் மில்க் பேட்டர்ன் வந்து ஒன்ஸ் மோர் அண்ட் மோர் யூ வில் ஸ்டார்ட் ஃபீடிங், நீங்கள் அதே மாதிரி கண்டினியூ பண்ணீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. என்னோட இந்த பீரியட் சைக்கிள் ஆஃப்டர் சி செக்ஷனை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது? நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுவும் சிசேரியனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லேக் ஆஃப் ஸ்லீப், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா, மூணாவது வெயிட் கெயின் இல்லை வெயிட் லாஸ் பேட்டர்ன் இருந்ததுன்னா, நாலாவது உங்களோட அதர் medical conditions apart from உங்களோட feeding pattern. So there are so many reasons which can affect your periods after a C-section. இப்போ சி செக்ஷன் பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு சில பேட்டர்ன்ஸ் மாறும். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் வர பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கலாம், ரொம்ப கிளாத்ஸா இருக்கலாம், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கலாம். இன்னொரு சில பேருக்கு வந்து ரொம்ப மைல்டா வெறும் ஸ்பாட்டிங் இல்ல ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜோட விட்டுடலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் இப்படிதான் இருக்கணும், கரெக்டா 3 மாசம் டெலிவரி ஆகி 3 monthsனா ஆன் டாட் கண்டிப்பா உங்களுக்கு பீரியட்ஸ் வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பீரியட் வருது இல்லையா, பிகாஸ் யுவர் யூட்ரஸ் ஆல்ரெடி ஹாஸ் அ ஸ்கார், சம்டைம்ஸ் அந்த ஓல்ட் கலெக்டட் பிளட்டை ஃப்ளஷ் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அவ்வளோ எக்ஸசிவாக இல்லாததுனால பிளட் கேன் கிளாட். ஸோ கொஞ்சம் கிளாட்ஸ் வரலாம். அந்த கிளாட்ஸ் வெளில பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிராம்ஸும் வரலாம், பிகாஸ் த யூட்ரஸ் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு கம் பேக் டு இட்ஸ் நார்மல் சைஸ். அந்த ஓல்டு கலெக்டட் பிளட் வெளியில் வரும்போது கொஞ்சம் ப்ரௌனிஷ் டின்ட்டாக இருக்கலாம், பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு ஃப்ரெஷ் ப்ளீடிங் ஹெவியாகவும் வரலாம். அண்ட் சில பேர் வெரி வெரி லக்கி, சம்டைம்ஸ் அவ்வளோ ஹெவி ஃப்ளோவே இல்லாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி நான் சொல்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தெர் இஸ் நோ ஒன் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் வேர் உங்களுக்கு ஹெவியாக வரும், உங்களுக்கு பீரியட்ஸே வராது, ஒரு பர்டிகுலர் டைம், டேட், நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது எப்போவுமே கொடுக்க முடியாது. இட் பேசிக்லி டிபெண்ட்ஸ் ஆன் யோர் weight changes, hormonal level changes, breastfeeding pattern, your medical conditions. இவ்ளோ காரணங்கள் இருக்கு உங்களோட பீரியட்ஸ் அஃபெக்ட் பண்ணறதுக்கு. நான் எப்போ மெடிக்கல் ஹெல்த் கேரை போய் பார்க்கணும்? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, டாக்டர் இப்போ எனக்கு குழந்தை பிறந்து வந்து 6 months ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 8-9 months ஆகுது, இன்னும் பீரியட்ஸே வரல அப்படின்னு கேட்டாங்க. when do you have to visit your gynecologist? டெஃபினட்டா போஸ்ட் டெலிவரி ஒரு 1 month அப்புறம் நீங்க டெஃபினட்டா உங்க gynecologist மீட் பண்ணுவீங்க. உங்க எதர் சிசேரியன் இருந்தா உங்களோட ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு, வஜைனல் டெலிவரி இருந்தாலும் சரி, மினிமம் 3 months. 3 months again if you are breastfeeding mother, தாராளமா 3 months வரைக்கும் you can wait. 3 to even say 6 months வரைக்கும் கூட you can wait if you are exclusively breastfeeding your newborn, that உங்களுக்கு periods வராம கூட போகலாம். ஆனா இதுவே beyond 6 months ஆகும்போது it is very important that you meet your gynecologist
as to why you didn't get your periods. Again, if your gynecologist examines you and say எல்லாமே நல்லா இருக்கு பயப்படாதீங்க, within 1 year உங்களுக்கு once you start the other food substances, weaning நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, மற்ற குழந்தைக்கு மற்ற ஃபுட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா most of the time within 1 year after the child's birth கண்டிப்பா periods வந்துரும். ஸோ இதெல்லாம் தாண்டி periods வரலைன்னா எப்போ நான் உங்க டாக்டர் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? ரெண்டாவது உங்களுக்கு periods வந்ததுன்னா what are the signs when you need to meet your gynecologist பார்த்தீங்கன்னா ரொம்ப excessive flow, that is beyond 7 days. flow ரொம்ப எக்ஸசிவா இருக்கு, ரொம்ப clots அதிகமா இருக்கு, and you are experiencing severe cramps during periods அப்படின்னா you definitely have to visit your gynecologist. Let it be a vaginal delivery or a cesarean section. குழந்தை பிறந்த உடனே நம்மளோட ஃபீடிங் மதராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக உங்களால் ஃபீட் பண்ண முடியல ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் ஆகட்டும், கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் யுவர் பீரியட்ஸ் பேட்டர்ன் கேன் சேஞ்ச் பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் சேஞ்சிங் அரவுண்ட் யூ. ஸோ அதனால நீங்கள் எதுக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ இல்லைன்னா உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் எவ்வளோ உங்களால் ஹெல்த்தியாக பாசிட்டிவாக பேலன்ஸ்டாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ண முடியுமோ உங்களோட பீரியட் சைக்கிள் அண்ட் உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாகவே நார்மலைஸ் ஆகும்.